நம்ம வரகரிசியில் அழகான உப்புமா கிண்ட போகிறோம். அப்படியே உதிரி உதிரியாக டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுறோம். கடுகு போட்டு கருவேப்பிலை போடுறோம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 வெங்காயத்தை அடுத்து என்ன செய்யணும், வெங்காயம் கடுகு பொரிஞ்சோன்னே வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டு நல்லா கிட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு அப்புறம் என்ன போடணும்டா, தக்காளி போடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போடணும். தக்காளியை போட்டுட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா கிண்டணும். கிண்டுறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் சில்லாம் இருந்துச்சுங்க, புதுசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா பிள்ளைய வாயில் தின்னும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கேரட்டை கட் பண்ணி அதுவும் போட்டுக்கிறணும். 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கிண்டணும் வச்சுக்கோங்களேன். நல்லா வதக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அப்படியே கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு என்ன செய்யணும்னு எடுத்து வச்சுக்கிறணும். அந்த கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த பாசிப்பருப்பை போடுங்க. இப்போ பாசிப்பருப்பு போடுவோம் பாருங்கள். நல்லா வதங்கிருச்சா? இப்போ இந்த கிண்டிக்கிட்டே இருக்கோம். நல்லா பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. பூண்டு வேண்டாம், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, பாசிப்பருப்பு, அதை போடுறோம். அதுவும் போட்டு கிண்டி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி விட்டோம்னா ஒரு கொதி லேசாக மூடி வச்சு அந்த பருப்பை போட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி மூடி வச்சுட்டு இப்போ குக்கரை சும்மா தான் விசில்லாம் வைக்க தேவையில்லை. இது அப்படி சும்மா வெறும் குக்கரை மூடி வச்சிட்டோம்னா ஒரு கொதிக்க விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பருப்பு அரை வேக்காடு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க அரிசி, ஒரு 1/4 கிலோ அரிசி, 4 பேர் சாப்பிட்லாம். அந்த அரிசியை போட்டுட்டு அப்படியே ஒரு சும்மா மூடி ஒரு கிண்டிட்டு மூடி வச்சிட்டோம்னா அரிசியை போட்டு இந்த ஒரு கிண்டுறோமா, கிண்டிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது வேகிற அளவுக்கு அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம், ஒரு 8 நிமிஷம் கழித்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷமாக 8 நிமிஷமாக உங்கள் மீடியமாக வச்சிட்டாலே போதும். ரொம்ப லோவில் வைக்க வேணாம், ஹையிலே வைக்க வேணாம், மீடியம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா அப்படியே அருமையாக அப்படியே பொதுமி நிற்கும். அதில் நம்ம டேஸ்ட்டுக்காக வேணும்னா எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சிறு நேரத்தில் செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியமாக இருங்க. நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ராராக்குடியில் நல்வாழ்த்துக்கள்.